ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அசாவிஷா. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கொரியானாவே எல்லாருக்கும் வந்து கிம் ஜாங் உன் தான் ஞாபகம் வருவாங்க. ஏன்னா அவர் ரூல் பண்ற விதமே கொஞ்சம் அக்ரெசிவா இருக்கிற காரணத்தினால தான். என்னதான் நார்த் கொரியா அப்படி இருந்தாலும் நிறைய மக்கள் வந்து சவுத் கொரியா வந்து விரும்பி போக ஆரம்பிச்சிருக்காங்க. அங்க டூரிசமும் வந்து இப்போ வளர்ந்துட்டு இருக்கு ரொம்ப அதிகமாவே. எதுக்காக பாத்தீங்கன்னா அங்க நிறைய பிடிஎஸ் ஃபேன்ஸும் இருக்காங்க. ஏன் நிறைய பிடிஎஸ் ஆர்மின்னு சொல்லி கூட நம்ம இந்தியாவில வந்து நிறைய பேர் வந்து சுத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ விஜய் சித்து விலாக்ஸ் கூட அங்க போயிட்டு வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் தான் பண்ணிட்டு வந்தாங்க. பட் என்னதான் அப்போ நம்மளுக்கு என்ன சவுத் கொரியா வந்து ஒரு பியூட்டிஃபுல் கண்ட்ரியா நல்லா ஜாலியாக தான் இருக்காங்கன்னு நினச்சிருந்தா, பட் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து நார்த் கொரியா மாதிரி இப்போ வந்து ரூல்ஸ் வந்து வரப்போகுதுங்க. அது என்ன ரூல்ஸ்ன்னு தெரிஞ்சுக்க தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அப்படி சவுத் கொரியாவில் என்னதான் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, December 3 டியூஸ்டே அன்னைக்கு வந்து அந்த நாட்டு பிரசிடென்ட் யூன் சுக்கியல் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுறாரு. லைக் வந்து சவுத் கொரியாவில் வந்து மார்ஷல் லா வந்து இம்போஸ் பண்ணுறோன்னு. ஆக்சுவலாக இந்த மார்ஷல் லாவில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கவர்மெண்ட்க்கு எதிராக வந்து எந்த நியூஸு, அது உண்மையான நியூஸாக இருக்கட்டும் ஃபேக் நியூஸாக கூட இருக்கட்டும், அதை பற்றி நம்ம பேசினாவே வந்து அரெஸ்ட் பண்ணப்படுவோன்னு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்போசிட் பார்ட்டிஸ்லாம் வந்து ரேலி பண்ணக்கூடாது, ப்ரொட்டஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் ஈவன் இந்த லோக்கல் பஞ்சாயத்து லைக் லோக்கல் கவர்மெண்ட்லாம் இருக்கும் இல்லைங்க, அது கூட வந்து கண்டக்ட் பண்ணக்கூடாது. கவர்மெண்ட்டுக்கு அப்போஸ் நம்ம என்ன டிசிஷன் எடுத்தாலும் வந்து கவர்மெண்ட் வந்து அரெஸ்ட் பண்ணப்படணும் சொல்லியிருக்காங்க. இப்படி சொன்னோன்னே வந்து அங்கே வந்து பெரிய புரட்சி வந்து ஆரம்பிச்சிடுச்சுங்க. எல்லா மக்களும் வந்து வெளியில வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நார்த் கொரியாவில் ஒரு லா வந்து இம்போஸ் பண்ணோம்னா அங்கே இருக்கிற பார்லிமெண்ட் மெம்பர்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்க ஓட்டிங் பிரகாரம் தான் வந்து அந்த லா வந்து இம்போஸ் பண்ண முடியும். அப்படி இம்போஸ் பண்றதுக்காக ஓட்டிங் வந்து இந்த மார்ஷல் லாக்காக எடுத்தாங்க. அப்போ 300 ஓட்ல வந்து 189 ஓட்ஸ் வந்து இந்த மார்ஷல் லா வேணான்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லியும் இந்த பிரசிடென்ட் யூன் சுக்கியல் வந்து என்னன்னா, இல்ல மார்ஷல் லாலாம் எடுக்க முடியாது, மார்ஷல் லா எடுத்தா வந்து ஆர்மி வந்து கண்ட்ரோல் பண்ணிடும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, எல்லா மக்களும் வந்து அங்க வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இந்த ப்ரொட்டஸ்ட்ல என்ன ஆகுதுன்னா, இந்த ஆர்மி பீப்புள் எல்லாருமே வந்து மக்களை வந்து தாக்க ஆரம்பிக்கிறாங்க. லைக் இது வந்து அப்படியே வந்து நார்த் கொரியா மாதிரியே வந்து சிச்சுவேஷன் வந்து மாறிட்டு இருக்குதாவும் சொல்லப்படுது. இதுக்கு முன்னாடியே வந்து யூன் சுக்கியோல் மேல வந்து அந்த மக்கள் வந்து அவ்வளோ பெரிய அபிப்பிராயம் எல்லாம் இல்லைங்க. ஏன்னா அவர் வந்து முக்காவாசி கவர்மெண்ட் ஃபண்டை வந்து ஆர்மிக்கே வந்து செலவழிக்கதா சொல்றாங்க. நார்த் கொரியா வந்து ரஷ்யாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தா, சவுத் கொரியா வந்து அப்படியே ஆப்போசிட்டா யூஎஸ்க்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. லைக் ஆர்மிலே வந்து முக்காவாசி ஃபண்டை வந்து செலவு பண்றதுனால சவுத் கொரியாவில் வந்து ப்ராப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வந்து டெவலப் ஆகணும்னு மக்களுக்கு வந்து அந்த அதிருப்தி வந்து இருந்தது. இப்போ வந்து இது வெடிச்சு வந்து புரட்சித்தனமா வந்து மாறிட்டு இருக்கு. இந்த ப்ரொட்டஸ்ட் எங்க போயிட்டு இதுக்கு என்னதான் எண்டுனே தெரியாம வந்து சவுத் கொரியா மக்கள் வந்து இருந்துட்டு இருக்காங்க. இதை பத்தி உங்களுக்கு நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம வாய்ஸ் ஆஃப் விஷ்வா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க.